எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. அதுக்காகத்தான் நான் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் நடக்கிற ட்ரெக்கிங்காக நான் புக் பண்ணேன். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு நானும் என்னுடைய பிரதரும் புறப்பட்டு நேராக கீரிப்பாறையில் இருக்கக்கூடிய அந்த வனத்துறை அலுவலகத்தில் முறைப்படி சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே ஃபில் பண்ணி முடித்த பிறகு சரியாக காலையில் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் காட்டில் பயணத்தை ஆரம்பித்தோம். எங்கள் கூடவே பயணிக்க மொத்தம் 3 ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு வந்திருந்தாங்க. அதில் ஒரு உமன் கார்டு இருந்தாங்க. ட்ரெக்கிங்காக மொத்தம் நாங்கள் 4 பேர் தான் புக் பண்ணியிருந்தோம், வேறு யாரும் வரல. காலையில் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் அடர்ந்த வனப்பகுதி வழியாக எங்களோட நடைப்பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நடக்கிறது உண்மையில் ஒரு த்ரில்லான ஒரு அனுபவம் தான். மேடான பகுதிகளுக்கு நாம் போகும்போது தடுக்கி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஒரு இரும்பு வடியை நம்ம கையில் தருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மத்தியானம் லெமன் சாதம், தலையில் வைக்கிறதுக்கு கேப்பு, அப்புறம் மூலிகை ஜூஸ் எல்லாம் அவங்க தருவாங்க. காலையில் சூரிய ஒளி ஒவ்வொரு மரம் செடி வழியாக அப்படியே ஊடுரும்போது காடை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் பல வருஷங்கள் பழமையான ராட்சச மரங்கள், காட்டுப்பூக்கள், பழச்செடிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. அது மாதிரி நிறைய நீரோடைகள். நமக்கு ரொம்ப தாகமாக இருந்தால் இந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். தண்ணி அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ கூலாக இருக்குங்க. அது மாதிரி காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது நிறைய பறவைகள், அந்த விலங்குகளோட சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். அது மாதிரி விலங்குகள் வேட்டையாடின அறிகுறிகள், விலங்குகள் வந்து போன தடயங்கள் எல்லாமே இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க வேண்டியிருந்தது. அதனால் போகிற வழியில் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூலிகை தண்ணீர், காட்டு நெல்லிக்காய், கொய்யாக்காய், காட்டில் விளையக்கூடிய அந்த ஆரஞ்சு பழம் எல்லாம் சாப்பிட்டே நடந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம உட்கார்றதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கும் ஒரு சில சின்ன சின்ன வீடுகள்லாம் இருந்தது. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலே கட்டினது. எங்கள் கூட ஃபாரஸ்ட் கைடுகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த காடுகளை பற்றி நல்ல அனுபவம் உள்ளவங்க. அவங்களோட அந்த கைடன்ஸ் உண்மையில் சூப்பராக இருந்தது. காட்டை பற்றியும் விலங்குகளை பற்றியும் நிறைய விஷயங்களை இவங்க மூலமாக தான் நான் தெரிஞ்சுட்டேன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு வனப்பகுதி இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த காட்டில் இருக்கக்கூடிய புல்கள், செடிகள்லேருந்து வரக்கூடிய வாசனைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ மெய்சிலிருக்க வைக்குங்க. இந்த காட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேக்கு, சந்தன மரம், ஈட்டி போன்ற பல வகையான மரங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த காடுகளில் இந்த காடுகள் மட்டும் இல்லைன்னா நம்ம மாவட்டம் பாலைவனமாக மாறிடும். மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் வழியாக நம்ம பயணிக்கும்போது மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்கள், அந்த காடுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது கண்கொள்ளா காட்சி தான். என்னோடய ஃபைனல் ஸ்பாட் வந்தப்போ எனக்கு சொர்க்கத்தில் நுழைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஆமாங்க, அது ஒரு சொர்க்கம்தான். பல வேதங்களை சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கம். இந்த பகுதிக்கு நான் போனப்போ நீல நிற மலர்கள் என்னை தலையசைச்சு என்னை வரவேற்கிற மாதிரி இருந்தது. இந்த இடம் தான் சுவிட்சர்லாந்து, இந்த இடம் தான் காஷ்மீர், இந்த இடம் தான் 100 கூமாப்பட்டிக்கு சமம். இந்த மலைகள், காடுகள், இந்த பேராசை பிடிச்ச மனிதர்கள் அழிச்சு விடுவாங்களோன்னுங்கிற ஒரு பயம் எனக்கும் இருக்குது, படைச்ச அந்த கடவுளுக்கும் இருக்குது. இந்த சொர்க்க பூமிக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் கீரிப்பாறையில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.